எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நர்மதா. இனி நம்மளோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா ஹெல்த் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், யோகா அண்ட் டயட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் இது எல்லாமே நாங்க ரெகுலரா போஸ்ட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம டைரக்டா டாபிக் குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ். ஸோ இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வருது. சோ இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரலாம், அதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் வர்றது மெயினா பாத்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராங் லைஃப் ஸ்டைல். சோ ஒரு ராங் லைஃப் ஸ்டைல்னாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் நமக்கு ஒபிசிட்டி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ராங் ஃபுட் ஹேபிட். சோ தேவையில்லாத உணவுகளை தேவையில்லாத டைம்ல அதிகமா எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு வந்து ஒபிசிட்டி வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கா, அதாவது நம்மளோட அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மா அந்த மாதிரி நம்மளோட ஜீன் வைஸாவே எல்லாருமே ஒபிஸா இருந்திருப்பாங்க. சோ அதனால நமக்கு ஈஸியா ஒபிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு டிசீஸ்னால அதோட சைட் எஃபெக்ட்னால நமக்கு ஒரு ஒபிசிட்டி, அதாவது இப்போ ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கு, சோ அதனால உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். இல்ல பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, அதனால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அப்படி இல்ல ஒரு சுகர் இருக்கு, சோ டயபெட்டிஸ் இருக்கு, அதனால உங்களுக்கு ஒரு வெயிட் கெயின் ஆகுது. சோ இந்த மாதிரி ரீசன்ஸால கூட உங்களுக்கு வந்து ஒபிசிட்டி வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் ஒபிசிட்டி வரும். சோ நமக்கு சப்போஸ் ஒபிசிட்டி வந்தாச்சு, சோ இதுக்கப்புறம் அந்த வெயிட்டை வந்து நம்ம எப்படி லாஸ் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு அந்த வெயிட் லாஸ் வந்து நமக்கு ஹெல்த்தி வெயிட் லாஸா இருக்கணும், அதே சமயத்துல நம்ம அந்த பாடியும் மெயின்டைன் பண்ணணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். சோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு ராங் லைஃப் ஸ்டைல தான் வந்து நமக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. சோ அப்ப அந்த லைஃப் ஸ்டைல வந்து நம்ம கரெக்ட் ஆக்கணும் அப்படிங்கறத நமக்கோட ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒபிஸா இருக்கீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயத்த பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். காலையில மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு காலையில சன்ரைஸ்ல எந்திரிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒபிஸா இருக்கும்போது நம்ம பாடியில வந்து ஃபேட் ரொம்ப அதிகமா இருக்கு, நமக்கு வந்து மசில்ல வந்து ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அப்ப வந்து இன்னும் நீங்க ரொம்ப லேட்டா எந்திரிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதனாலேயே உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால மேக்ஸிமம் வந்து நீங்க சன்ரைஸ்லயே வந்து வேக்கப் ஆயிடணும். சோ அந்த மாதிரி காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 to 400 ml நல்லா ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துங்க. சோ அந்த மாதிரி நீங்க ஹாட் வாட்டர் எடுக்கும்போது உங்க பாடியில இருக்க இம்பியூரிட்டிஸ் எல்லாம் எலிமினேட் பண்றதுக்கும் உங்களோட ஃபேட்டை வந்து ஃபேட் டெபாசிட்ஸ் எல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு 2 கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் எடுத்ததுக்கு அப்புறமா முடிஞ்சா, அதாவது மோஷன் எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுங்க. சோ அந்த சன்ரைஸ் ஆகிற டைம்ல வரக்கூடிய சன்லைட் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு விட்டமின் டி பாடியில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். சோ அந்த டைம்ல நீங்க ஒரு வாக்கிங்கோ இல்ல ஜாகிங்கோ போறீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உடனே வந்து ஒரு 1 hour வந்து கம்பல்சரியா நீங்க யோகா பண்ணணும். இந்த யோகா பத்தி ஜென்ரலா முன்னாடியே நான் ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். லைக் ஒரு ஜிம் போய் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கும் ஒரு யோகா போய் வெயிட் லாஸ் பண்றதுக்கும் எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கு. சோ யோகா பண்ணி நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸா இருக்கும். சோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்க பாடி எப்பவுமே நல்லா ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு, நல்ல ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால வந்து ஒரு 1 hour கம்ப்ளீட்டா நீங்க யோகா பண்ணுங்க. அந்த 1 hourல உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் கம்பல்சரியா இருக்கணும். அது போக நிறைய நீங்க ட்விஸ்டிங்ஸ், டர்னிங்ஸ், நிறைய ஆசனாஸ் எல்லாமே பண்ணலாம், ஸ்ட்ரெச்சஸ் நிறைய பண்ணலாம். சோ அது எல்லாமே நாங்க தனியா சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது நீங்க வந்து ஒரு 1 day கூட நீங்க கத்துட்டு போய் அதை நீங்க வீட்டுல ஃபாலோ பண்ணலாம். இல்ல உங்களுக்கு தெரியும், நீங்க ஆல்ரெடி யோகா எல்லாமே தெரிஞ்சுன்னா நீங்க தாராளமா பண்ணுங்க. சோ 1 hour நீங்க யோகா முடிச்சதுக்கு அப்புறம் காலையில ஃபர்ஸ்ட் ட்ரிங்கா வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 to 7:30க்குள்ள ஒரு வெண்பூசணி ஜூஸ் நீங்க எடுத்துக்கங்க. அந்த வெண்பூசணி ஜூஸ் தான் வந்து உங்க லிவரா இருக்கட்டும், உங்களோட எலிமினேட்டரி ஆர்கன்ஸ் எதா இருந்தாலும் அதை நல்லா கிளீன் பண்றதுக்கு, உங்க பாடி டீடாக்சிஃபை பண்றதுக்கு, தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. சோ அந்த வெண்பூசணி ஜூஸ் ஒரு 200 ml நீங்க காலையில எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம வெயிட் லாஸ்ல வாட்டர் கண்டென்ட் தான் நம்ம பாடியில குறைய ஆரம்பிக்கும். சோ அந்த வாட்டர் கண்டென்ட் நல்லாவே எலிமினேட் ஆகி அதுக்கு அடுத்தது வந்து ஃபேட் கண்டென்ட் குறைய ஆரம்பிக்கும். அதுக்குமே வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. சோ அதனால மேக்ஸிமம் ஒரு 200 ml ஆவது டெய்லி காலையில வெறும் வயித்துல அந்த 200 ml வெண்பூசணி ஜூஸ் எடுத்துங்க. அந்த ஜூஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிங்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 1.5 hour அந்த மாதிரி கேப் விட்டுட்டு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். சோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் நீங்க வந்து அன்குக்டா தான் நீங்க எடுத்துக்கணும். குக்டு ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிருங்க. அந்த அன்குக்டு ஃபுட்ல மேக்ஸிமம் உங்களுக்கு நட்ஸ் இருக்க மாதிரி பாத்துங்க. ஏன்னா நட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பிளேட் ஃபுல் ஆஃப் நட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ப்ரோட்டீன் டயட், உங்களுக்கு கன்ஃபார்மா வெயிட் லாஸும் கிடைக்கும். அதோட அதுல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. சோ அது எல்லாமே வந்து உங்க பாடியில வந்து நியூட்ரிஷன் வந்து எலிமினேட் ஆகாம பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. சோ அந்த மாதிரி நட்ஸ் எடுத்துட்டு அந்த நட்ஸ் கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க. நீங்க சீசனல் ஃப்ரூட் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுக்கலாம். சோ இது எடுக்கலாம் அது எடுக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வெறும் அன்குக்டா எடுக்கிறனால நீங்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம்.
ஸோ ஒரு நட்ஸ் எடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு, இல்ல ஃப்ரூட்ஸ்க்கு பதிலா உங்களுக்கு வேற ஆப்ஷன் என்ன வேணும்னா ரா வெஜிடபிள்ஸ், அதாவது வெஜிடபிள் சாலட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். லைக் ஒரு கேரட்டோ இல்ல ஒரு வெள்ளரிக்கா இல்ல மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாலட்ஸ் மாதிரி பண்ணி அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் தாராளமா எடுத்துக்கலாம். பச்சை பயிரை முளைக்கட்டி வச்சு எடுக்கிறது, இல்ல வேர்க்கடலை முளைக்கட்டி வச்சு எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சேர்க்கும் போது நல்லாவே ஃபாஸ்டா இருக்கும். அதோட அது புரோட்டீன் அதிகம்ன்றனால உங்க மசில் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த மாதிரியான டயட் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து லஞ்சுக்குள்ள ஒரு பசி வந்துடும். ஸோ அதனால ஒரு 10:30 11 அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு வார்ம் லெமன் ஹனி ஜூஸ் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அதுமே வந்து உங்களுக்கு பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்றதுக்கும் உங்க பாடியை டீடாக்சிஃபை பண்றதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. ஸோ அப்ப வந்து நல்ல ஒரு வார்ம் வாட்டர்ல ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து நீங்க எடுத்துக்கங்க. அது இன்னும் நல்லாவே இருக்கும் உங்க வெயிட் லாஸ்க்கு. அது இல்ல அப்படின்னா நீங்க வந்து பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். நல்ல வெண்ணெய் எடுத்து தண்ணியான மோர்ல வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தய பவுடர், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரக பவுடர், அதுக்கப்புறம் இந்து உப்பு இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி தட்டி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்டர் மில்க் இல்லைன்னா நீங்க இல்ல லெமன் ஹனி ஜூஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா எது வேணாலும் எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த அது அவைலபிள் இல்லை அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸா இல்லாம ஃப்ரூட்டா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி பாத்துங்க. மேக்ஸிமம் வெயிட் லாஸ் ஜேர்னில யாருமே வந்து ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸா எடுக்காதீங்க. அது வந்து நமக்கு கொஞ்சம் வெயிட் கெயின் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் அப்படியே கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்க ஃபைபரும் வாட்டர் கண்டென்ட்டும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதிய டயட்ல மேக்ஸிமம் ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. அதிகமா உங்களுக்கு ஒர்க், அதாவது பாடி ஒர்க் இல்லை அப்படின்றப்போ நீங்க வந்து தாராளமா வெறும் வெஜிடபிள்ஸ், சூப்ஸ், சாலட்ஸ் அந்த மாதிரி லஞ்ச்லயே நீங்க போயிடலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் பிசிக்கல் ஒர்க் இருக்கு, எனக்கு நடக்கிற வேலை இருக்கு, கொஞ்சம் பிசிக்கலா ஒர்க் இருக்கு அப்படின்றப்போ நீங்க வந்து மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். மில்லட்ஸ் வந்து ஒரு நல்ல குட் சாய்ஸா இருக்கும். நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதோட உங்களுக்கு உள்ள இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. அதனால எல்லா வகையான மில்லட்ஸுமே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கப் மில்லட்ஸ், ஒரு 2 கப் வெஜிடபிள்ஸ், அது கூட ரசம் இல்லைன்னா பட்டர் மில்க் அந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். அது எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு பச்சை பயிரோ இல்ல ஒரு வேர்க்கடலையோ இல்ல கொண்டக்கடலை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சுண்டல் ஃபார்மேட்ல நீங்க வந்து ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். அது கூட வந்து நீங்க ஹெர்பல் டீ, கிரீன் டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சுண்டல் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ஃப்ரூட்ஸ் கூட ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நைட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது கஞ்சி ஃபார்மேட்ல எடுத்தீங்கன்னா டைஜஷனுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எனி மில்லட்ஸ்ல நீங்க கஞ்சி சாப்பிடலாம். ரொம்ப வெயிட் லாஸ்க்கு எஃபெக்டிவான ஒரு கஞ்சி என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு 1 மந்த் இந்த டயட் போறீங்க, இல்ல 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் போறீங்க அப்படின்னா அந்த ரெகுலரா எல்லா நைட்டுமே கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிச்சீங்க அப்படின்னா உங்களோட லிவருக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான டயட்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிபி சுகர் இருந்தா கூட அதை நார்மல் கொண்டு வர கூட இந்த டயட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெய்லியுமே ஒரு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, அது கூட ஏதாவது ஒரு துவையல் இல்ல ஏதாவது வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நைட் 7 to 8 அதுக்குள்ள வந்து உங்களோட டின்னர் கம்ப்ளீட்டா நீங்க க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9 to 10க்குள்ள நீங்க கன்ஃபார்மா நீங்க தூங்க போயிடணும். மேக்ஸிமம் தூங்க போறதுக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடியே உங்களோட டின்னரை ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ இதை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். கம்பல்சரியா நைட் 7 to 8 ஹவர்ஸ் நீங்க தூங்கணும். ஸோ இந்த ஷெட்யூலை வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாம நடுவுல நிறைய நீங்க தண்ணி எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, உங்க பாடிக்கு எவ்வளவு தேவையோ, தாகம் எடுக்கும் போதெல்லாம் நீங்க தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஸோ எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டாக்ஸின்ஸ் வெளியேறிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டயட் ஃபாலோ பண்ணிட்டு, இப்போ இந்த டயட் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1/2 hour கம்பல்சரியா வாக்கிங்கும், 1 hour கம்பல்சரியா யோகா இது நீங்க டெய்லி செய்யணும். இல்ல உங்களுக்கு நல்லா ஒரு குறிப்பிட்ட டேஸ்ல உங்களுக்கு ஃபாஸ்டா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் 1 hour யோகா, ஈவினிங் ஒரு 1/2 hour யோகா அப்படின்னு சொல்லி பிரிச்சு அந்த மாதிரி கூட பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பாடிக்கும் நல்லதுதான், உங்களுக்கு வெயிட் லாஸும் ஃபாஸ்டா நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம உங்களோட மைண்டையும் கான்சென்ட்ரேட் பண்றது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மைண்ட் அப்படின்னு வர்றது பாத்தீங்கன்னாலே அதுலதான் ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் வச்சுக்கிட்டே நீங்க இது எல்லா ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா தான் வெயிட் லாஸ் ஆகும். அது திருப்பியும் நீங்க நார்மல் டயட் வரும்போது ஃபாஸ்டா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப எந்த அளவுக்கு நீங்க மைண்டுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸ்டா ஒரு ஹாப்பியா நீங்க ஒரு சின்சியரா இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வெயிட் லாஸும் நடக்கும். திரும்பி நீங்க பாடி மெயின்டைன் பண்ண வரும்போது நீங்க அந்த யோகா அண்ட் வாக்கிங்கை மட்டும் மெயினா வச்சுட்டு மீதி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க இந்த டயட்ல கூட நீங்க நார்மல் லைஃப் ஸ்டைல் வந்தா கூட உங்களுக்கு அந்த வெயிட் கெயின் திரும்ப ஆகாம பாடி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதனால இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் ஃபாலோ பண்ணி யோகா டயட் ஃபாலோ பண்ணி மேக்ஸிமம் உங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம மைண்டை ஹாப்பியா வச்சுட்டு நீங்க இந்த ஜேர்னி கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பரா இருக்கும். அதோட உங்க பாடி நல்ல ஹெல்த்தி ஆயிரும். இந்த 3 மந்த்ஸ்ல வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம
உங்க பாடியில வேற ஏதாவது ஒரு இஷ்யூ லைக் ஒரு தைராய்டோ இல்ல ஒரு சுகரோ இல்ல ஒரு பிபி எது இருந்தாலும் எல்லாமே கம்மியாகறதுக்கு இல்ல நார்மலுக்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால நீங்க எல்லாருமே வந்து மைண்ட்ல எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம நல்லா ஹாப்பியா இந்த ஜேர்னி கண்டினியூ பண்ணுங்க. நீங்க வெயிட் லாஸ் ஜேர்னில யோகா ஃபாலோ பண்ணும்போது இந்த முத்ராவையும் சேர்த்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு சீக்கிரமாவே வெயிட் லாஸ் கிடைக்கும். அதான் நம்மளோட சூரிய முத்ரா. ஃபர்ஸ்ட் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களோட மோதிர விரலை மடக்கி அது மேல உங்களோட கட்டை விரல் வச்சுக்கணும். மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் நீங்க ஓப்பன்ல வச்சுக்கணும். கையை கால் மேல வச்சுக்கலாம். ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு 25 மினிட்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த முத்ரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்க பாடியில வந்து ஹார்மோன்ல பேலன்ஸ் கொண்டு வர்றதுக்கு, உங்களோட தைராய்டை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடுறதுக்கு, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஃபாஸ்டா இருக்கிறதுக்கு, உங்களோட எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸும் நல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. ஸோ அதனால வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க சூரிய முத்ரா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நன்றி.